அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி திரை விமர்சனத்தில் பேச்சு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ராமச்சந்திரன் இயக்கியிருக்காரு. பிரபல ஒளிப்பதிவாளர் கோகுல் மற்றும் வெயிலான் என்டர்டைன்மெண்ட் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. தேவ் ராம்நாத், காயத்ரி, பாலசரவணன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை காடு என்கின்ற மலை கிராமத்தில் சுற்றுலாவுக்கு வரும் ஒரு காதல் ஜோடி பேச்சு என்கின்ற பெயரால் இறக்கின்றனர். அதே அரண்மனை காட்டு பகுதிக்கு கைடு பாலசரவணன் நண்பர்களாக வந்த குழுவை காட்டுக்குள் அழைத்து செல்கின்றார். ஊரில் உள்ள கட்டுப்பாடு, அதன் பின்னணியில் இருக்கும் அமானுஷ்ய சம்பவங்களை நன்கு அறிந்த பாலசரவணன் சுற்றி பார்க்க வந்திருக்கும் நண்பர்கள் குழுவினரிடம் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு செல்லக்கூடாது என பலமுறை எச்சரிக்கின்றார். அவர் எச்சரிக்கையை மீறி நண்பர்கள் செய்யும் வேண்டாத வேலை, காட்டில் காத்திருக்கும் பேய் பேச்சுக்கு அவர்கள் விருந்தாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. யார் அந்த பேச்சு? எதற்காக காட்டில் காத்திருக்கின்றாள்? அவளின் காட்டுக்குள் சுற்றுலா வருபவர்கள் சிக்கினால் என்ன ஆகும் என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. வன ஊழியராக பாலசரவணன். இதுவரை காமெடியில் மட்டுமே நடித்து வந்த பாலசரவணன் இந்த முறை படு சீரியஸாக நடித்திருக்கின்றார். நண்பர்கள் கூட்டத்தில் நன்கு முகம் அறிந்தவராக காயத்ரி படம் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை நன்றாக நடித்திருக்கின்றார். கிளைமேக்ஸில் அவர் தரும் ட்விஸ்ட் தான் பேயை விட பயங்கரமாக இருக்கின்றது. ஹீரோ தேவ் ராம்நாத் கதைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நடித்திருக்கின்றார். உடன் நண்பர்களாக வரும் பிரீத்தி நெடுமாறன், ஜனா, மகேஷ் ஆகியோரும் தங்கள் நடிப்பை நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பேச்சியாக வரும் பாட்டி படு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் செய்து மிரட்டி விடுகிறார். இசையமைப்பாளர்கள் ராஜேஷ் முருகேசனின் இசையும் பார்த்திபனின் ஒளிப்பதிவும் படத்திற்கு பெரிய பலம். முதல் பாதி சுமாராக இருந்தாலும் இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக செல்கின்றது. அதிலும் பேச்சியின் ஆட்டம் ஆரம்பித்ததும் காடு பற்றி எரிகின்றது. இரவு இல்லாமல் பேய்ப்படம் எடுக்க முடியும் என்பதை நிரூபித்ததற்கே அவருக்கு சல்யூட் அடிக்கலாம். பகலில் பார்வையாளர்களை மிரட்டுவது அவ்வளவு எளிதல்ல. அதை முடிந்தவரை கையாண்டு சுவாரஸ்யமாக கொடுத்திருக்கும் இயக்குனர் ராமச்சந்திரனுக்கு பாராட்டுக்கள். இத்திரைப்படம் ஹாரர் பிரியர்களுக்கு கட்டாயம் புதுவித அனுபவம் தரும். குடும்பத்தோடு குழந்தைகளோடு ஒருமுறை தியேட்டரில் சென்று படம் பார்க்கலாம். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.